இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடைசியாக பேசுகிறேன். இப்போ மார்கன் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. 25th டே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இன்றைக்கி தேட்டரில். முதல்ல தேங்க்யூ. சக்தி திருமணோட ப்ரமோஷன் ஆரம்பிக்கும் போது அது உங்கள் கையால் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். வழக்கமாக ஒலிம்பிக் போட்டிலாம் நடக்கும்போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த விஷயத்தை பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தர் மேடையில் வச்சு தீப்பந்தம் ஒன்று ஏற்றலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். யாரும் மேலே வர போகிறீங்க சார்? கொஞ்சம் யார் வரீங்களா சார்? கையல் சார், கையல் சார், நீ வாங்க சார். தம்பி இம்தியாஸ் கன்னு இங்கே இருக்கு. கன்னுங்கப்பா. இந்த புல்லட் போட்டாச்சா? போடுங்க. சுட போகிறீங்க சார் நீங்கள்? ஆக்சுவலாக அதான் சார், ஜென்ரல் ஒரிஜினல் தான். சுட போகிறீங்க நீங்கள்? ஓகே சார். இல்லை சார், தம்பி ரெடியாக வச்சுருங்கப்பா. ப்ரோக்ராம் டைமில் சின்ன கரு இருந்தால் கூட பரவாயில்ல. பிஸ்டல் இருக்கா? புகை வருமாப்பா? இதுலேருந்து ஃப்ரண்ட்டில் ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. புகை வருமா? என்னப்பா இவங்க மேலே போடுமா? நேராதா ஆடியன்ஸ் வைக்க சொல்லு. மேலே தம்பி என்னப்பா அது? டேஞ்சர்ப்பா. அது சாதாரண கன்று இல்லையா? பிஸ்டல் தாங்க போதும். ஃபயர் வந்தாலும் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்று பயப்படாதுங்க சார். பார்த்து சொல்லுங்கள் சார். ஃபயர் ரிட்டர்ன் வந்துடக்கூடாது. இது ஃபயர் வரும்னு சொல்கிறாங்களே சார், கொஞ்சம் மேலே தூக்கி சொல்லுங்க. இது எதுக்குன்னா இந்த சக்தி திருமணம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா, உங்கள் கையால் ஆரம்பிக்கிறதுக்காக தான். ஒலிம்பிக்கில் தீப்பந்தம் கொடுத்துற மாதிரி நாங்கள் சுட்டுருவோம் உங்களை. தம்பி கொடுங்கப்பா. சார் நீங்கள் யாரை பார்த்து சுட ஆசைப்படுறீங்க சார்? நீங்கள் மைக் கொடுங்கப்பா. ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, மைக் கொடுக்கணும்ல சாருக்கு. நீங்கள் சார் நீங்கள் யாரை சுட ஆசைப்படுறீங்க சார்? என்ன கூட சுடலாம், தப்பு கிடையாது. இல்லை, அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது தெரியலையே சார், ஒரு நிமிஷம். ஏன்னா நமக்கு ஷூட்டிங்கில் டம்மி தருவாங்க. நம்ம அதை ஒரிஜினல் நினச்சி பண்ணி நம்ம மேடையில் ஏறி அது பெரிய விவகாரம் ஆகிடக்கூடாது. இது ஒரிஜினல் கிடையாது சார், டம்மி தான். ஆனால் தீலாம் வரும்னு சொல்கிறாங்க, எனக்கே தெரியல. பார்ப்போம் சார். இல்லை, அதுலேருந்து தம்பி பூக்கள் தானே வரும். இல்லை, பூலாம் வராது சார், மேலே ஃபயர் தான் வரும். ஃபைவ் ஃபீட்டா? இல்லை, அவங்கள ஆடியன்ஸ் நோக்கி சொல்லணும் சார். நீங்கள் ஆடியன்ஸை ஷூட் பண்ணுறீங்க சார். அன்பாக ஷூட் பண்ணணும் சார். சார் ஆடியன்ஸை நோக்கி அன்பாக ஷூட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உண்மையான கன் தான். தோட்டா மட்டும் வராது, ஃபயர் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க சார். ஓகேவா? இது ஸோ இது சக்தி திருமண் ப்ரொமோஷன் நீங்கள் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க சார். இது மைய கருத்து அதான். சக்தி திருமண் ப்ரொமோஷன் நீங்கள் பத்திரிக்கைக்காரங்களாம் சேர்ந்து உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் சார் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. சார் நீங்களும் கைப்பிடிச்சிக்கங்க சார். அது சார் அவரை சொல்கிறீங்களா? வேணாம் பேசாம. யார் பேசினார்? சரிங்க சார், அவரை நோக்கி சொல்லலாம், இல்லை கேமரா பார்த்து சொல்லலாம் சார். நீங்கள் ஸோ ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் சார். ஆக்ஷன் தான் பிரபு தான் சொல்லணும். பிரபு 2 வார்த்தை வாங்க. ஆக்ஷன் சொல்கிறாரு, டைரக்டர் ஆக்ஷன் சொல்கிறார். மேலே சொல்லுங்க. வாங்க வாங்க பிரபு, மேலே வாங்க. ஆக்ஷன் சார். இல்லை சொல்ல சொன்னீங்க. சக்தி திருமகன் பெரிய வெற்றி பெறணும், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட 25வது படம் பெரிய வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள் சார். எல்லா நிகழ்ச்சிகளையும் பூங்குத்து கொடுத்து வரவேற்பாங்க இல்லையா, நாங்கள் யார் வந்தாலுமே சுட்டு தான் வரவேற்பு வரோம். நீங்கள் யார் வந்தாலும் சார் அங்கே வச்சிடலாம், ஆடியன்ஸ் வச்சிடலாம் சார். கொஞ்சம் பேக்கில் வரும் சார், ஆனால் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு லைட்டாக இருக்கலாம் சார், நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி சார். ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபஸ்ட் ஆளாக நிற்பேன். ரெடி சார், ரெடி. அருண் பிரபு பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வாங்க சார். கொஞ்சம் காது பொத்திக்கிங்க சார், ஒரு காதில்.
உங்களுக்கு பெருசாக ஒன்றாவது மேபி ஹீரோயின் சைடில் அஃபெக்ட் ஆகலாம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போடுங்க. ரெடி சார். சார் கண்ணை முடிக்குங்க சார் பார்த்து. சரி சார், சரி சார், சரி. இந்த கண்ணை மூடிக்குங்க. நானும் பொத்திக்கிட்டுமா சார்? சுடுங்க சார். கேமராவை நோக்கி. ரெடி. கண்ணை முடிக்குங்க சார். கண்ணை முடிங்க. ரெடி ரெடி. கண்ணை முடிங்க. கன்னு புல்லட் இங்கே வந்துருக்கு சார். இப்போ படம் ஹிட்டுன்னு நினைக்கிறேன். பிரபு சார் சொல்கிறாங்க புல்லட் இங்கே வந்துருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார், தெரியல சார். ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு கடைசியாக ஷார்ட் பண்ணிடுறேன். கவிஞர். இவருக்கு வந்து இது ஒரு டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதியிருக்கிறத தாண்டி 100 ஃபிலிம்ஸ் 100 சாங்ஸ் அதை வந்து நேத்தி சோஷியல் மீடியாவில் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. நான் அட்வான்ஸாக உங்களுக்கு விஷயம் சொல்லியிருந்தேன் நீங்கள் மேடைக்கு வரும்போதே. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதை பற்றியும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவத்தை பற்றியும் எங்களுக்காக சொன்னோம். ஸோ கார்த்திக் நேதா சார், த ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். ரொம்ப நன்றி மேம். முதல்ல விஜயானந்தி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அப்புறம் இது 25வது திரைப்படம் சாருக்கு. டபுள்ஸ்ன்னு போட்ட மாதிரி சாருக்கு ஒரு டபுள்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் அன்னைக்கு 25வது திரைப்படங்கிறது. விஜயானந்தி சாரோட எனக்கு மலரும் நினைவுகள் தான் போகுது. அவர் சோலைமேடு கில் நகரில் அப்போது ஸ்டுடியோ வச்சுருந்தார். நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த டைமில் அப்போ வந்து அந்த நெஞ்சாங்குட்டியில் நீயே நிற்கிறாய் அந்த பாடல் வந்து பயங்கரமாக பிரபலமாக இருந்த பாட்டு. அந்த நேரத்தில் தான் நான் சாரோட அலுவலகத்துக்கு போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ வந்து ஒரு தேர்வுலாம் ஒன்று வச்சார் எனக்கு. அந்த பாட்டையே வந்து வேறு மாதிரி எழுதிக்காமீங்க அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன். அப்போது அப்புறம் சரி நல்லா மீட்டுக்குள்ளே தத்தகரத்துக்குள்ளே எழுதுறீங்க, நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு தொடர் ஒன்றுக்கு சார் இசையமைச்சிருந்தார். நம்ம அந்த என்னை தேடி காதல் என்னும் தூது அனுப்புன்னு ஒரு பாடல், அந்த மீட்டை கொடுத்து எழுத சொன்னாங்க. அது நான் எழுதுனேன். என்னுடைய வந்து தேன்மொழிதாஸ் கவிஞர் அவங்களும் எழுதினாங்க. ஆனால் அவங்களோட வரிகள் ரொம்ப ஆழமாகவும் வீரியமாகவும் இருந்ததுனால அந்த பாட்டை அவங்க எழுதினாங்க. அதன் பிறகு சாருக்கு நான் வாய்ப்பும் தேடலை. அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு பயணத்தில் இருந்துட்டேன். சின்ன முதல் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். பிறகு சார் நடித்த 2 படங்களில் நான் எழுதினேன். கொலை அப்படிங்கிற திரைப்படத்தில் அதில் சார் இசை இல்லை. அதன் பிறகு இப்போ ரோமியோ அதில் இந்த சிறு சிறு அந்த பாட்டில் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாரோடு நான் எழுதுகிற முதல் படம் அது. விஜய் சாருக்கு எழுதுகிற அந்த முதல் படம் ஒரு நிறைவாகவும் இருக்குது. அந்த வகையில் எனக்கும் இது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான். ஆமாம், சாருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருணோட மற்ற 2 படங்களை பற்றி நான் இங்கே பேசணும்னு நான் நினைக்கிறேன். அருவி, வாழ், அந்த 2 திரைப்படங்களுமே நம்ம கொஞ்சம் நுண்ணிய ஒரு பார்வையில் பார்க்கும்போது நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய திரைப்படங்களாக 2மே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியாக இல்லை, நம்ம சமூகமாகவும் அரசியலாகவும் நம்முடைய உளவியலும் சரியாக கட்டமையாத ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகான கதை பின்னல் அந்த 2 படங்களுமே சொல்லியிருக்கோம். அது அருவிலாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நாம் தப்பாக வாழ்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியும் தப்பாக சொல்கிறோமே அப்படிங்கிறத அந்த படம் தெளிவாக காமிச்சிருக்கோம். வாழும் அப்படி தான், ஒரு தனி மனிதனாக ஒரு இண்டிவிஜுவலாக இந்த சமூகத்துக்குள்ளே நம்ம எப்படி இருந்தால் இந்த சொசைட்டி கட்டமையும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாழில் பயணம் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் சரியாகலைன்னா அந்த சொசைட்டிங்கிறது சரியாகாதுங்கிறது அந்த படத்தில் ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த சொசைட்டிங்கிறது ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் தான் தனித்தனியாக இல்லைனா இது ஒரு சங்கிலி, இது ஒரு கண்ணிங்கிறத கதை வாயிலாக எஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பிடிச்ச படம் 2 படங்களுமே எனக்கு. வெறும் படமாக இல்லாமல் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் முன்னாடி கண்மணி காமிச்சிட்டு இருக்காங்க, அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற ஏக்கம் பல நாள் எனக்கு வந்திருக்கு. அந்த 2 படங்களை வச்சு, அது குறிப்பாக வாழ் வச்சு, வாழ் இன்னும் நம்ம ஒரு சமூகத்துக்குள்ளே டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டிய படம்.
ஆமாம், அது வரலைங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மீண்டும் போயிட்டு தான் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த நியோ பாலிட்டிக்கல்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம், இந்த படம் உறுதியாக அதை தான் பேசுது. எனக்கு பாட்டு எழுதும்போது எனக்கு கதையை சொன்னாப்புல. ஆமாம், இன்னும் குறிப்பாக அந்த 2வது பாடலாக வந்த அந்த வாகீசனுடைய பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகளாகவும் மெட்டாகவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதில் நம்ம தமிழ் போற்றக்கூடிய ஆளுமைகளான முருகனும் ராவணனும் வந்திருந்தாங்க வரிகளில். ஆமாம், பெரும் மகிழ்ச்சி அதில். மற்றபடி நான் எழுதின பாடலை பாடின அந்த நண்பர், அவர் பேர் அனித். ஆமாம், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் இன்னும் நிறையா, அருணுக்குள்ளே ஒரு ஆழமான, ஒரு தெளிவான, ஒரு செறிவான ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது, ஒரு விஷன் இருக்குது. அவருடைய அடுத்தடுத்த படங்களும் அதை பண்ணுவார். இந்த திரைப்படம் பார்த்த பிறகு நம்ம நிறைய பேசலாம். ரொம்ப நுட்பமான நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படம் பேசுது. தின்சா, அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னாடி மனிதர்கள் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆமாம், நிறைய அருமையான நாம் வாழக்கூடிய இந்த நிலத்திற்கேற்ற திரைப்படங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குது. அதுதான் ஆக்கப்பூர்வமானது நான் நினைக்கிறேன். ரீஜனல் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூனிவர்சல் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன். நம்ம தமிழ் திரைப்படம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். கேமராமேனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக அறிமுகம் வர நமக்கு தமிழ் சினிமா வரவேற்கிறது. வாங்க, நிறையா பண்ணுங்கள். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும்.